ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சோசியல் சயின்ஸ் சாப்டர் 4 டைம்லைன் அண்ட் சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இதிலேருந்து இப்போ பார்ப்போம். A timeline, see figure 4.3 on page 62 and 63 is a convenient tool to mark such events as it shows a sequence of the dates and events covering a particular period. It runs from the beginning of humanity to the present with a few important landmarks. Note that the dotted portion marks a skipped period, otherwise this timeline would have to be almost 3 meters long. ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வந்து டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் பீரியட் வந்து எதுலேருந்து பிரிச்சிருக்காங்க? பர்த் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட்லேருந்து பிரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ளதை பிஃபோர் காமன் எரா பிசிஇன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் உள்ளதை காமன் எரா அப்படின்னு சொல்லுவோம். டைம் லைன்னு எடுத்தோம் அப்படின்னா எல்லா இன்சிடென்ட்டையும் நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ ஒரு டைம் பீரியட்னு எடுத்தோம் அப்படின்னா அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நடந்தது, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பில்ட் பண்ணாங்க, எதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். இதுதான் ஜீசஸ் பர்த். இதுக்கு முன்னாடி உள்ளதை பிஃபோர் காமன் எரான்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் உள்ளதை காமன் எரான்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா 2000 காமன் எராவில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பாஸ்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 560 பிஃபோர் காமன் எரான்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 560 பிஃபோர் காமன் எராவில் என்ன இன்சிடென்ட் நடந்தது? புத்தா வந்து அப்போ தான் பிறந்தார். A timeline also help in understanding the order in which historical event take place. For example, even without looking at dates, you can now see that the birth of Buddha occurs before that of Jesus. Timeline அப்படிங்கிறது நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? பாஸ்டையோ ஃபியூச்சரையோ ஒரு ஆர்டர் படி நம்ம கற்றுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன தேவைப்படுது? இந்த டைம்லைன் வந்து தேவைப்படுது. இந்த டைம்லைனில் நம்ம ஆர்டர் படி மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து பார்க்குறதுக்கு என்ன செய்யும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை கற்றுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். With a year and a decade. டிகேடுனா என்ன அப்படின்னா a period of 10 years. We often use other terms to understand longer duration of time. Two of these are quite commonly used when learning about history. இப்போ அப்படின்னா 10 இயர்ஸை சேர்த்து நம்ம டிகேடுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம ஒரு 100 இயர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா செஞ்சுரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பேர் ஆஃப் இயர் வந்து சேர்த்து இருக்கும். இப்போ நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செஞ்சுரி இயர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா எந்த செஞ்சுரியிலேருந்து எந்த செஞ்சுரி வரைக்கும் அப்படின்னு இருக்கும். இப்போ 1000 இயர்ஸ்ன்னு போட்டோம்னா மில்லேனியர்ஸ்ன்னு போடணும். இந்த மாதிரி பற்றி நம்ம ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக தான் இயர்ஸை வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. Century, it is an any period of 100 years in history. Specific centuries are counted every 100 years starting from the year 1 common era. For instance, we are currently in the 21st century common era, which runs from 2001 to 2100. இப்போ செஞ்சுரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி வேணால் எடுத்துக்கலாம். 100 to 200 எடுத்துக்கலாம், இல்லை 300 to 400 எடுத்துக்கலாம், இல்லை 500 to 600 எடுத்துக்கலாம், 1500 5600 கூட எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு 100 இயர்ஸ் எடுத்து அந்த 100 இயர்ஸில் என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, என்னென்ன நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம், என்னென்ன நம்ம டிக்ரீஸ் ஆகிருக்கோம் இப்படிங்கிறத பற்றி எல்லாமே அந்த 100 இயரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா செஞ்சுரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ ஜீசஸ் கிறிஸ்து பிறந்த வருஷத்துலேருந்து அதுக்கப்புறம் 1 to 100 இயர்ஸில் வர்றதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ நம்ம எதில் இருக்கோம்? 2024 இருக்கோம். அப்போ 2024ங்கிறது எந்த செஞ்சுரியில் வரும்? 21st செஞ்சுரியில் வரும். எதுலேருந்து எது வரைக்கும்? 2001லேருந்து 2100 வரைக்கும் 21st செஞ்சுரி. இது ஜீசஸ் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? இங்கேயும் 1 to 100 வரைக்கும் தான் எடுப்போம். ஆனால் அதை எப்படி எழுதுவோம்? 1 to 100 first century in before common eraன்னு எழுதணும். The centuries BCE are calculating beginning from the year 1 BCE and keep going back in time. For example, the 3rd century BCE would include the years 300 to 201. இப்போ 10 அப்படிங்கிறது டிகேட்னு பார்த்தோமா, 100 அப்படிங்கிறது செஞ்சுரின்னு பார்த்தோமா, அப்போ 1000க்கு என்னது? மில்லேனியம்.
Millennium. It is any period of 1,000 years in history. Specific centuries are counted every 1,000 years from the year one common era. For instance, we are currently in the third millennium CE, which began in 2001 CE and will go up to 3000 common era. இப்போ செஞ்சுரியில் பார்த்தா அதே தான். ஃபர்ஸ்ட்லேருந்து 1000 வரைக்கும் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிலேனியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எந்த இயரில் இருக்கோம்? 2001 to 3000 இருக்குது. அப்போ இது வந்து நம்ம எந்த மிலேனியம்னு சொல்லுவோம்? தேர்ட் மிலேனியம் சொல்லுவோம். அதே தான் பிஃபோர் காமன் எராவுக்கும். சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரினா என்ன? A place, person, text or an object from which we gather information about some past event or period. நமக்கு முன்னாடி ஹியூமன் எல்லாருமே எப்படி இருந்தாங்க, எப்படி க்ரோ ஆகிட்டே வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம எதில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டேபிளை பாருங்கள், ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. நேம், ஆக்குபேஷன், பிளேஸ் ஆஃப் பர்த், சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதிடுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் அப்பா கிட்ட கேட்பீங்க. அப்படி உங்கள் அப்பாவுக்கும் தெரியலன்னா அப்படின்னா என்ன செய்வோம்? முன்னாடி ஏதாவது ஃபோட்டோஸ் இருக்குதா, இல்லைனா ஏதாவது லெட்ரு இருக்கா, டைரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம்ல. அதிலிருந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணி தானே எழுதுவோம். இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். Every object or structure tells a story and is like a piece in a jigsaw puzzle. The object that you are see around your house conveys something of the history of your family. Similarly, we can put together historical events through a variety of sources, but keep in mind that in the case of history, quite a few pieces of puzzle may remain missing. நம்ம பஸ்ஸில்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பசுலும் ஒரு ஸ்டோரி சொல்லணும்ல. அதே மாதிரி தான் ஒரு பொருளும் ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து நமக்கு சொல்லணும். இப்போ நம்ம வீட்டிலேயே ஏதாவது ஒரு பொருள் எடுத்து பாருங்களேன். இல்லை நம்ம முன்னாடி பாட்டி வச்சுருந்தாங்க, தாத்தா வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்களே. அதில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கேளுங்களேன், அவங்க அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே என்ன சொல்லணும்னா ஒரு ஸ்டோரி வந்து சொல்லும். பிக்சரை வந்து பாருங்கள். என்னென்ன சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா ஓரல் சோர்சஸ், வாய் வழியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது. லிட்ரஸி சோர்சஸ், இப்போ இந்தியன் லிட்ரேச்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேதாஸ், இதிகாசு, போயம், டெக்ஸ்ட்டு, கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ், இது எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல. அதிலிருந்து நம்ம கேதர் பண்ணுறதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லிட்ரஸி சோர்சஸ்ன்னு சொல்லுவோம். இதே ஃபாரின் அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்கும்? ட்ராவலாக்ஸ் இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் குரோனிக்கல்ஸ் வந்து இருக்கும். ஆர்டிஸ்டிக் சோர்சஸ்லேருந்து நம்ம என்னென்ன டைப்பில் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னா பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், பேனல்ஸ்லேருந்து கற்றுக்கலாம். இப்போ எக்ஸ்கவேஷன்லேருந்து என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னா ஹியூமன், அனிமல் அண்டு பிளான்ட் ரிமைன்ஸ்லேருந்து கற்றுக்கலாம். டூல்ஸ் அண்ட் வெப்பன் வச்சு கற்றுக்கலாம். பாட்ரி அண்டு டாய்ஸ்லேருந்து கற்றுக்கலாம். ஹேபிடேஷன் அண்டு பரியல்லேருந்து கற்றுக்கலாம். இப்போ ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர், அது மானுமெண்ட்ஸ்லேருந்து கற்றுக்கலாம், மவுண்ட்ஸ்லேருந்து கற்றுக்கலாம். இன்ஸ்கிரிப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா மேனஸ்கிரிப்ட், காப்பர் பிளேட்டு, காயின், இது எல்லாத்துலேருந்து நம்ம என்ன ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஹூ இஸ் ஹிஸ்டோரியன்? ஹிஸ்டோரியன்னா யார்? அ பர்சன் ஹூ ஸ்டடீஸ் அண்ட் ரைட் அபவுட் த பாஸ்ட். வந்து பாஸ்ட்டை பற்றி படிக்கிறாங்களோ எழுதுகிறாங்களோ அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹிஸ்டோரியன்னு சொல்லுவோம். Some of them as we go along. When historian studies say a king or queen of 1,000 years ago, an ancient monument, a war or some items of trade, they take great care to gather information from as many sources as they can find and consult. Sometimes the sources confirm each other. The Sixa pieces match at other times. Sources may give contradictory information. The Sixa piece does not match in case in which they need to decide which source they can trust more. That is how they to recreate the history to try to recreate the history of the period they are studying. இப்போ இதில் வந்து நிறைய சோர்சஸ் இருக்குல்ல, எப்படி இவ்வளோ சோர்சஸ் வந்தது? இப்போ ஹிஸ்டரியன்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இது எல்லா சோர்சஸ்லேருந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணுவாங்க. அப்படி கேதர் பண்ணும்போது எல்லா இதுலேயுமே அதோடைய இன்ஃபர்மேஷன் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. சப்போஸ் மேட்ச் ஆகலை, ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படின்னா அப்போ இன்னும் என்ன சோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. இப்படி தேடி தான் நமக்கு நிறைய சோர்சஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. Who contribute to all these sources of history? Historians themselves, but also archaeologists, epigraphists who study ancient inscription or
anthropologists who study human societies and their culture, expert in literature and language, and some more. In addition, in the last 50 years or so, scientific studies have been contributing more and more to reconstruction of the past. For example, studies of ancient climate, chemical study of excavated material, and study of genetic of ancient people have provided fresh insights which supplement the more usual sources. And when historians study recent stories, which usually means the last 2 or 3 centuries, another sources in newspaper for the last few decades, electronic media, television, the internet, etc. can also be consulted. Genetic என்ன? The branch of biology that studies how in plant, animal or human certain feature and characteristic get passed down from one generation to the next generation. இப்போ பிளான்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் முன்னாடி ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து எப்படியெல்லாம் டிஃபர் ஆகுது எப்படியெல்லாம் வேரி ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஜெனட்டிக்னு சொல்லுவோம். இப்போ நிறைய சோர்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சோர்சஸ் எல்லாம் யார் கிரியேட் பண்ணுறா, யார் அந்த சோர்சஸ் எல்லாம் ரெடி பண்ணுறா? ஆர்கியாலஜிஸ்ட். இப்போ ஒரு பொருள், ஒரு பாட்டாக இருக்கட்டும், ஒரு ஆர்னமெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே யார் ஸ்டோர் பண்ணுறா அப்படின்னா ஆர்கியாலஜி ஸ்டோர் பண்ணுறாங்க. எபிகிராஃபிஸ்ட்னா யார்? ஸ்டடி அண்ட் ஆன்சியன்ட் இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டுலலாம் எழுதியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் எடுக்கிறவங்கள தான் நம்ம எபிகிராஃபிஸ்ட்டு சொல்கிறோம். ஆந்த்ரபாலஜிஸ்ட்டுன்னு யார் சொல்கிறோம்? சொசைட்டி அண்ட் தேர் கல்ச்சர். இப்போது ஹியூமன் சொசைட்டிஸ் அண்ட் தேர் கல்ச்சர், ஒரு மனுஷங்க வந்து எந்த மாதிரியான சொசைட்டியில் வந்து வாழ்ந்தாங்க, என்னென்ன மாதிரியான கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது யார்? ஆந்த்ரபாலஜிஸ்ட் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய லிட்ரேச்சர்லேருந்து நிறைய லாங்குவேஜ்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஃபாஸ்ட் 50 இயர்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சயின்டிஃபிக் வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. ஃபார் ஜெனட்டிக்காக அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. இப்போ 2 or 3 சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம எதில் இருந்தெல்லாம் நியூஸ் வந்து கேதர் பண்ணோம், எதில் இருந்தெல்லாம் நமக்கு தேவையான டேட்டா வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா பேப்பர்லேருந்து தான் மோஸ்ட்லி நமக்கு தேவையான டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஃபியூ டிக்கெட்ஸ் இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? எலக்ட்ரானிக் மீடியா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது டெலிவிஷனு, இன்டர்நெட், மொபைல், இது எல்லாமே என்னது தான்? எலக்ட்ரானிக் மீடியா தான். இப்போ இது என்னது அப்படின்னா இது ரூலர் வந்து யூஸ் பண்ண காயின். ரூலர் வந்து இந்த காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தா தான் இந்த காயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் எந்த டைனஸ்டியில் இருந்தார் அப்படின்னா குப்த டைனஸ்டியில் உள்ளவர். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், இது என்ன பிக்சர் அப்படின்னா ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ ஸ்டோன்னா என்ன அப்படின்னா ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆர் ஃபவுண்ட் த்ரூ அவுட் இந்தியா. தே ஆர் எரெக்டட் டு ஹானர் தோஸ் ஹூ லாஸ்ட் தேர் லிவ்ஸ் இன் ப்ரொடக்டிங் த கம்யூனிட்டி ஆர் சேவிங் த கண்ட்ரி. ஹீரோ ஸ்டோன் யாருக்கெல்லாம் வைப்பாங்க அப்படின்னா ஹீரோ ஸ்டோன் தமிழ் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீரக்கல் ஆர் நடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கம்யூனிட்டிக்காக சண்டை போட்டு இறந்தவங்களா இருக்கட்டும் அல்லது ஒரு நாட்டுக்காக சண்டை போட்டு இறந்தவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து ஒரு போர் நடக்கும்போது இறந்தவங்களுக்கு தான் இந்த ஹீரோ ஸ்டோன் வந்து நட்டு வைப்பாங்க. இந்த பிக்சர் என்ன அப்படின்னா அசோகா பில்லர். இப்போ அசோகா பில்லர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசோகா பில்லர் எரெக்டட் பை எம்பரர் அசோகா ஹேஸ் 4 lions seated back to back which imply power, courage, confidence and pride. Other animals demonstrate on the pillar are the horse, bull and elephant and a lion. இப்போ அசோகா பில்லருங்கிறது யார் வச்சது அப்படின்னா அசோகர் வந்து வச்சது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 4 lions பேக் டு பேக்கு 4 lions வந்து இருக்கும். இந்த 4 lions எதை மீன் பண்ணுது அப்படின்னா இது எதை சொல்லுது அப்படின்னா பவர், கரேஜ், கான்ஃபிடென்ஸ் அண்ட் ப்ரைடை தான் சொல்லுது. எல்லா பில்லரில் வந்து மொத்தம் 4 அனிமல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன அனிமல்ஸு? ஹார்ஸு, புல்லு, எலிஃபெண்ட் அண்டு லயன். இந்த 4 அனிமல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம செப்டம்பர் மந்த் வந்து ஹாஃப் இயர்லி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய ஒர்க் ஷீட்டை அனுப்பிக்க போகிறோம். நிறைய மாடல் பேப்பர், ஒர்க் ஷீட், டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.